வணக்கம். நல்லா இருக்கீங்களா? கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார். ஓகே ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ரைட் ரைட். சொல்லுங்க, என்ன ரொம்ப சோகத்துல இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். திக்கு திக்கு திக்குன்னு தான் சார் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. பிடிசி பார்த்தோன்னா எதுவும் டைவர்ஜன்ஸ் எல்லாம் போடாதனால இது ஒரு ஃபேக் டம்பா தான் நான் பாக்குறேன். ம். மற்றபடி ஆல்ட் தான் பரிதாப நிலையில இருக்கு. பிடிசி தான் 2% விழுந்ததால ஆல்ட் 10% விழுந்துருதே. ஆமா சார். ஆமா. அது ஒரு 5% விழுந்துச்சுன்னா இது 50% விழுந்துருது. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணீங்க? நீ சும்மா தான் சார் உட்காந்துட்டு இருக்க. இதுக்கு மேல பண்றதுக்கு ஓகே ஓகே. வாட்சிங். மார்க்கெட் கீழே போறத உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேங்க சார். சரி 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 சரி. எதுவும் வாங்குனீங்களா? இல்லைங்க சார், எதுவும் வாங்கல. வாட்சிங் மட்டும்தான். ம். கன்னு ரொம்ப கீழே இறங்கி இருக்கட்டுதுங்க சார். எடுத்த பொசிஷனோட 22.2ல இருக்கா? 0.22 23 2-2ங்க சார். 22. ஓகே ஓகே. 4-4க்கு எடுத்துச்சு. ஓ 1x. அது போயிடுச்சு. 1x இறங்கி. அது கீழே போயிருக்கு. ஆமாங்க சார். ஓகே ஓகே ஓகே. எல்லா ப்ராஜெக்ட்டுமே இறங்கி தான் இருக்கு. ஆமாங்க சார். சார் இன்னுமே நீங்க நாக்கா மாவியா இதெல்லாம் பிலீவ் பண்றீங்களா? எடுத்து வச்சது இருக்குல்ல. இந்த எடுத்து வச்சது இருக்கு. அதான் என்ன போப்போ வச்சிருக்கலாமா? வச்சிருங்க வச்சிருங்க. ஓகே ஓகேங்க சார். கேமிங் ஒன்று கூட பெர்ஃபார்ம் பண்ணல. ஆமா, கொஞ்சம் கேமிங் ஒன்று கூட பெர்ஃபார்ம் பண்ணலங்க சார். எஸ் ஃபண்ட் மட்டும் கொஞ்சோண்டு ஒரு 40 to 50% ஏறிட்டு மறுபடியும் இறங்கிருச்சு. 60ல இருந்தது, சென்ஸ்ல இருந்துச்சு 95 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. CD5 மட்டும். மற்றபடி எனக்கு கேமிங்ல பெருசா வேற எதுவும் போல. இன்னொரு ப்ராஜெக்ட் TIGன்னு ஒரு ப்ராஜெக்ட் சரியா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஒரு 15x பண்ணுச்சு ஒரு 20 daysல. அது புது ப்ராஜெக்ட் போல இருக்காது. கீட்டா அது ரெண்டும் ஒரே மாதிரி 15x பண்ணுச்சு. அதுவும் கிட்டத்தட்ட கேமிங் ஏஐ அதெல்லாம் கலந்த ஒரு ப்ராஜெக்ட். TIGன்ற டிக்கர்ல. எனக்கு நாட்டிக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு 1x பண்ணுச்சுங்க சார். கேப்ல வெளியே எடுத்துட்டேன். எது இந்த இதா இந்த டீபின்ல வர்றது? டீபின்ல வர்றது. ஆமா, டிபின்ல வர்றது. ஓ சரி 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 சரி. ஓகே 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 ஓகே. நாட்டிக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிருந்துச்சு. இப்போ மறுபடியும் நான் பையிங் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. வித்துட்டீங்கல்ல? 1ல எடுத்தேன், 2ல வித்துட்டேன். ஓகே ஓகே. மறுபடியும் 1க்கு வந்துருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. செய்யாம ஓட்டுறது தான் தப்பு. அது செஞ்சுட்டீங்கன்னா ஓகே குட். ஓகேங்க சார். சார் அந்த பீக் ஈகோ சிஸ்டத்தில் நிறைய பில்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சார். அது டீபின்லயா? பாத்தீங்களா? இதுல தெரியல, அது நான் பார்க்கல. ஆனா அது பழைய ப்ராஜெக்ட் தான். அது கிரஸ்ட்னு ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து உருவானது. அது KRES ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஓகே ஓகேங்க சார். அது உருவானது. நிறைய ப்ராஜெக்ட் வந்து பீக்ல வந்து இப்ப பில்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகே ஓகே. சார் சொல்லுங்க. சார் இந்த டியூப்னு ஒரு காயின் சொன்னீங்க சார், அது கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. டியூப்ன்றது இப்போ ரீசெண்டாக அந்த இதுலையா? இப்போ ஒரு ICM ப்ராஜெக்ட். ஓகே ஓகே ஓகே. இது இன்டர்நெட் இந்த இது ICM ப்ராஜெக்ட்ல அது ஒரு ஷார்ட் ட்ரெண்ட் தான். அதெல்லாம் ப்ராஃபிட் இருந்ததுன்னா கொடுத்துருங்க. அன்னைக்கு அந்த வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் நேரேஷன் தான் வைக்கணும். இங்கே லாங் டேர்ம்க்குள்ள வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு இருக்காதீங்க. அப்பப்போ ரியலைஸ் பண்ணிக்கோங்க ப்ராஃபிட்ஸ் மார்ஜின்ஸ் எல்லாத்தையுமேட்டு. ஓகே ஓகே. வெரி குட் வெரி குட். ஓகே சார். சார் அப்புறம் வெராசிட்டி ஹோல்ட் பண்ணலாமா சார்? VRA இருக்கு. அதில் ஒரு வேலெட்ல போட்டு வச்சு ரொம்ப காலம் ஆயிருச்சு. அது திடீர்னு மேலே போச்சு, மறுபடியும் இப்போ ரொம்ப கீழே வந்துருச்சு. என்கிட்ட இருக்கு. நான் ரொம்ப நாள் ஸ்டேக்கிங்ல போட்டு வச்சது வெரா வேலெட்ல. இன்னமும் அந்த வெரா வேலெட்ல இருக்கு. அதை நான் இன்னும் போய் செக் பண்ணி கூட பார்க்கல. அதை ஓப்பன் பண்ணி நான் 1.5 வருஷம் மேல இருக்கும். இந்த வேலெட்டை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். செக் இட். ஒரே ஒரு கொஸ்டின் சார். சொல்லுங்க.
செப்டம்பர்ல ரேட் கட் வரும் மேக்ஸிமம் வந்து அந்த டைம்ல இருக்கும்னு வரும்னு எல்லாருமே சொல்றாங்க. எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பாப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. ஆனா அஃபிஷியலா ஜூலைலயே ரேட் கட் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே பட் 2ல எப்படி போகும் அப்படின்ற கொஞ்சம் டயலமால இருக்கு. ஓகே ஓகே. உங்களோட இது என்ன சார் வியூ? ஜூலைல வருமானு தெரியல, ஆகஸ்ட்டுக்கு மேல ரேட் கட் இருக்கலாம். ஏன்னா இப்ப வார் சுச்சுவேஷன்ல எல்லாமே ஒரு மாதிரி ஒரு பதஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னே தெரியல. இப்ப ஈரான்ல அந்த ஸ்ட்ரைட் ஹொர்முஸ் ஸ்ட்ரைட்னு சொல்லிட்டு அந்த ஜலசந்தின்னு சொல்லுவாங்க, அதை மூட போறேன்னு ஏதோ இருக்கேன். அதை மூடினானுங்கன்னா கிட்டத்தட்ட 35-40% ஆயில் வந்து க்ரூட் வந்து அதுல இருந்து தான் வெளியில வரும். அந்த கப்பல் போக்குவரத்தையே மொத்தமா முடக்கிடுவானுங்க. அது என்ன பண்ணப்பா தெரியல. ஒரு மாதிரி ஒரு இறுக்கமான சுச்சுவேஷனா தான் இருக்கு வார் சுச்சுவேஷன். இது எப்படி இருக்கு? ஆனா நேற்றுக்கு கேட்கும் போதெல்லாம் நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், இன்னைக்கு பம்ப் ஆகணும். அதே மாதிரி பம்ப் ஆயிருக்கு. 98 கிட்ட வந்துட்டு இன்னைக்கு கண்டிப்பா மேலே போகும், பார்த்துட்டுக்கோங்க. ஏன்னா விற்க போறேன் சில இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாளைக்கு பார்த்துக்குங்க, நாளைக்கு பம்ப் ஆயிடும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு கொஞ்சம் பம்ப் ஆயிருக்கு, பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. பட் இதை வந்து நம்ம ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கலாம் அப்படிதானே சார்? மார்க்கெட் கீழே போகும்போது ஆமா என்ட்ரி எடுக்க மேக்ஸிமம் ஆட்கள்கிட்ட பணமே இருக்காது, அதுதான் சிக்கலே. நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கிறவங்க ஓகே, பணமே இருக்காது வாங்குறதுக்கு. நிறைய பேர்கிட்ட பணமே இல்லதான் ஆக்சுவலா என்கிட்டயுமே ஒன்றும் கிடையாது. பட் அந்த அளவுக்கு பயந்துட்டு பண்ணியாச்சு. ஏர்ட்ராப் வந்ததுல கொஞ்சம் அப்படியே சஸ்டெயின் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஓகே 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 ஓகே. நீங்க ஏர்ட்ராப் வீடியோ இந்த மாதிரி எதுவும் கான்சென்ட்ரேட் பண்றது இல்லைங்களா சார்? நான் ஏர்ட்ராப் எதுவும் பண்றது இல்லை, பண்ணவும் மாட்டேன். அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரிங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் நான் இன்னைக்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், நீங்கள் சொன்னீங்க சார் இப்போ மார்க்கெட் பம்ப் ஆகிட்டு அப்புறம் டம்ப் ஆகுங்க. நீங்க தான் பண்ணீங்களா நைட்டு யாருக்கான ஃபோனில் நிறைய பேர் பேசினா எல்லாத்தையும் சொன்னேன். நீங்க நைட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்களா? லேட் நைட்டா பம்ப் ஆகிட்டு தான் கீழே வரும். ஆமா, அது மாதிரி போயிட்டு தான் கீழே வந்திருக்கு. பார்ப்போம். இப்போ நீங்கள் சொன்ன பம்ப் ஆச்சு, இப்போ மறுபடியும் அந்த 100K இப்போ உடைச்சிருக்கு சார். நம்ம மீட்டிங் நடந்து அப்படியா? 101ல இருந்துச்சு சார், உடைச்சிருக்கு. 100K கிட்ட இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ரைட். அது ரொம்ப வாலட்டைலா தான் இருக்கும் இந்த வார் சுச்சுவேஷன்ல. எல்லா மார்க்கெட்டுமே அப்படிதான் இருக்கு. நம்ம கிரிப்டோ மார்க்கெட் மட்டும் கிடையாது, ஆக்சுவலி இங்க எல்லா மார்க்கெட்டுமே ஸ்டாக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஹோப் ஃபார் தி பெஸ்ட். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு நியூஸை கொண்டு வந்து இதே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே தான் இருக்கானுங்க. இந்த வார் நியூஸ்னால தான் சார் இப்போ எனக்கு சார் அட்டாக் இதுமாரி ஈரான் அட்டாக் பண்ண போகுது யூஎஸ்ஏ டைரக்டான்ற மாதிரி. தெரில, இது ஒன்று பண்ணுவானுங்களா என்னன்னு தெரில. பட் ஆனால் பண்ணானுங்கன்னா ரொம்ப மோசமாகும். ஏன்னா நிறைய போக்குவரத்தே பெருசா ஸ்தம்பிக்கும், நிறைய பொருட்கள் வெளியில வர்றது ஸ்டாப் ஆகும். புரியல. டாக்டர் ப்ராஃபிட் ஆன்றோம், அவன் மட்டும் கரெக்டாக ட்விட்டு போட்டுறான் சார். எப்படியோ என்ன போட்டான்? மார்க்கெட் இப்போ டம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டிருந்தான் சார் அவன். இந்த மாதிரி மார்க்கெட் இப்போ டம்ப் ஆகும், கீழே போகும் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி. ஏன்னா ஓடிசியில் வந்து வேல்ஸ் வந்து செல் பண்ணாங்களா சார் 1 பில்லியன் கிட்ட பிடிசி. ஓகே எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வராம போன டைம் இப்படிதான் நடந்துச்சு, போன டம்ப் நடந்துச்சு. இப்போ மறுபடியும் அதுமாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தான் சார். சரி சார், இந்த ஒரு டவுட். இப்போ ன்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட். சப்போஸ் அதாவது ஆ சிச்சுவேஷன் அப்படின்னா அது தள்ளி போக வாய்ப்பு இருக்குமா நெக்ஸ்ட் இயர் வரைக்கும்? ஏன்னா நிறைய விட்டு வருது, உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிட்டு இருக்கு சார். இந்த புல் ரன் வந்து நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்க்கறது நவம்பர் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். சப்போஸ் இந்த வார்னால அது போஸ்ட்போன் ஆகுமான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க சார், ஆமா. வாய்ப்புகள் உண்டு. இது எப்படி இருக்குன்னு தெரியல. அது நம்ம அந்த வார் வந்து சுமூகமா ஏதாவது ஒன்று நடந்து ஏதாவது முடிஞ்சு ஏதாவது க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா எப்படியே டிராகிங்கா இருந்துச்சுன்னு சொன்னா எப்படி இருக்குன்றத பார்க்கணும், செக் பண்ணணும். அதை எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கு சார். அண்ட் தென் நீங்க இன்னொன்னு கூட ஏஐல ஒன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. உங்களோட இது ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. நான் கொஞ்சம் வரைக்கும் தான் பண்ணியிருந்தேன். 153 வரைக்கும் காட்டுச்சு எனக்கு. 1,53. இன்னும் சில பேராமீட்டர் எனக்கு வீட்டுல கொஞ்சம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். அதனால ஒரு வாரமா, அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் எனக்கு உடம்பு வேற முடியல. ஒரு நாள் 3 நாள் ஃபீவர் இருந்தது. அதுக்கப்புறம் சளி, கண்டினியூஸா சளி இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் வாய்ஸே போன்ல பேசினால வாய்ஸே வித்தியாசமா இருக்கு சார். இப்ப லைவ் வீடியோ எதுவும் அதுக்கு அந்த வீடியோவை நிறைய போடல.
வீடியோவும் போடல, லைவும் நான் வரவே இல்லை. அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் இந்த வீக் ஃபுல்லாகவே போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இப்போ வரைக்கும் வீட்டில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, கார் ஷெட் அது இதெல்லாம் போடுறது. ஸோ அதனால அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. அதனால தான் நேற்று நான் பேசும்போது நாளைக்கு கண்டிப்பாக நான் லைவ் போடுவேன் அப்படின்னு. நேற்று ஆக்சுவலாக போடலான்றது, நேற்று கெஸ்ட் ஒருத்தவங்க வந்துட்டாங்க. சரி இப்போ போட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் முந்தா நேரத்தும் போடலான்னு முந்தா நேரத்தும் போட முடியல. சரி அப்போ மண்டே நான் கண்டிப்பாக போடுவேன்னு சொல்லியிருந்தேன் நேற்று. நாளைக்கு கண்டிப்பாக சாட்டர்டே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக சண்டே அல்லது மண்டே லைவ் இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 லைவ் நம்ம போட்டுருவோம். ஓகே சார், ஓகே. இந்த ஹோம்னு சொல்லி ஒரு டோக்கன் சொன்னீங்களா சார் அன்னைக்கு? ஸ்டேட்டஸ்ல விட்டுருந்தீங்களா சார்? வாட்ச் லிஸ்ட். ஆமா, வாட்ச் லிஸ்ட்லாம் சொன்னேன். இப்போ வேண்டாம், அடக்க வேண்டாம், நல்லா கீழே வரட்டும். அது என்னன்னா, அது ஆக்சுவலி அது என்ன ப்ராஜெக்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். என்ன பண்ணிச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேரக்டா இடிஹெச் வந்து சொலோனாக்கு அப்படியே ஸ்வாப் பண்ண முடியுது. சொலோனா வந்து இடிஹெச்சுக்கும் அந்த மாதிரி கிராஸ் ஸ்வாப்பிங் வந்து ஒரு ஒரு பட்டன் ஆஃப் கிளிக்லயே ஈஸியா பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் அவன் கொடுத்துருக்கான். அதனால தான் அந்த வித வாட்ச் லிஸ்ட் வைங்க நல்லா இருக்குன்னு சொல்லி. ஆனால் சப்ளை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருந்தது, 10 பில்லியன் நினைக்கிறேன். அதில் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப கம்மியாக தான் சார் இருக்கு. லோ வந்து 0.1 இருக்குது, மேக்ஸிமம் 0.3 வரைக்கும் தான் போயிருக்கு சார். ஜீரோ இதுக்குள்ளதான் ரொம்ப கம்மியாக இருக்கு. நாள் தாங்க இருக்கு ஆயிடுச்சும். ஆமாம் சார். ஏன்னா எனக்கு யூகேலேருந்து ஒருத்தர் ஸ்ரீலங்கன் அவர் தான் அந்த ப்ராஜெக்டை சொன்னார். சார் இதை கொஞ்சம் செக் பண்ணுங்கட்டு. செக் பண்ணிவிட்டு நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் சப்ளை இதாக இருக்குது, வேணால் வாட்ச் லிஸ்ட்டில் வைக்க சொல்லுவோம்னு சொல்லிட்டு தான் நான் வாட்ச் லிஸ்ட்டில் வைக்க சொல்லியிருந்தேன். நம்ம அழகுக்குனா வாட்ச் லிஸ்ட்டில் வைக்க சொல்லுவோம், இப்போதைக்கு எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு யாரையும் எடுக்கவே சொல்லலை. அதை வாட்ச் லிஸ்ட்டில் மட்டும் வைங்க, நல்லா கீழே போனாங்கன்னா எடுக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு. ஏன்னா அதோட அந்த யூஸபிலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் அனுப்பிட்டு நான் அதை உட்காந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு யூஸபிலிட்டி நல்லா இருக்குது எனக்கு, ஆனால் சப்ளை சரியா இல்லை, பட் நல்ல யூஸ் கேஸுங்க அது அப்படின்னு சொல்லி அதனால வாட்ச் லிஸ்ட்ல வைக்க சொல்லியிருந்தேன். கீட்டா வந்து இந்த ரேட்டுக்கு இப்போ எடுக்கலாமா சார்? என்ட்ரி போகலாமா? 41 நான் நேற்றே சொன்னேன், நான் கீட்டா மட்டும் தான் எடுக்கிறேன்ட்டு. ஐபியும் கீட்டா மட்டும் தான் எடுத்தேன். 50% ஏறிடுச்சுங்க இன்னைக்கு. ஆமாம் சார், திருப்பி ஏறிடுச்சு. 41 வந்து இன்னைக்கு 65 கோடி 50% அப் ஆயிடுச்சு. அவ்வளோ டவுன் வந்துச்சுன்னா எடுத்துடலாங்க அதெல்லாம். இல்லை, மார்க்கெட்டு கரெக்டாக என்ன மாதிரி போகுதுன்னு தெரியல சார், பயமா இருந்துச்சு. எப்பவுமே என்ன பண்ணணும்னா ஒரே டைம்ல ஃபுல்லா போடணும்னு நினைக்க கூடாது. நான் 54ல பொறுமையா எடுத்துக்கிட்டே வந்தேன். 53ல இருந்து என்ன சொல்ல போனா 53, 50, 48, 46, 44, 41 வரைக்கும் எடுப்பேன். எனக்கு ஆவரேஜா ஒரு 45. நேற்றுக்கு ஃபுல்லா அப்படிதான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஐபிஐ வந்து 3.03ல இருந்து 2.54 வரைக்கும் எடுத்தேன். அவ்வளவுதான், வேற எதுவும் எடுக்கல சார். இந்த கேடிஏ ஃபால்ஸ் அலிகேஷன் சொல்றாங்களே சார், புரியல. கேடிஏ ஃபால்ஸ் அலிகேஷன், அந்த டெஸ்டிமெண்ட் அது எல்லாத்துலயும் இருக்கிறது தாங்க, எல்லாத்துலயும் தான் அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்ல போனா அவன் சொல்ற அந்த ஸ்பீட்ல வந்து 1% வந்தா கூட போதும். 1% வந்தாலும் அது எவ்வளவு பெரிய ஸ்பீட். அது 10%னா 1,40,000, 1.4 மில்லியன். 1% வச்சால 1,40,000. சொல்லனா அவ்வளவு 65,000 தான். ஆக்சுவலி வந்து அது தியரிட்டிக்கல் இது நான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்க சொல்லிட்டு இருக்கிறது. ரியல் டைம் இது பாத்தீங்கன்னா எவ்வளவு வரலாம்னா ஒரு 10,000 வந்தாலே போதும். ஏன்னா மற்றதெல்லாம் 1,500, 1,600 தான். நம்ம எல்லாரும் இந்த டிபிஎஸ் வந்து பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். என்ன டிபிஎஸ் நான் சொல்லட்டுங்களா? ஒவ்வொரு டிபிஎஸும் சொல்லனாவோட 1,885. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தாராக்ஸான்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, கேஸ்பா மாதிரி இருக்க ப்ராஜெக்ட், அதோட 1,700 வருது. நீங்க நினைக்கக்கூடிய ஹெடீரா இதெல்லாம் வந்து 8, 10, 16 இவ்வளவுதான் டிபிஎஸ் ஒரு செகண்ட். ஸோ அதனால இது வந்து ஒரு 10,000 வந்துச்சுனால மிகப்பெரிய ஸ்பீட். அது அவங்க அதை 14 மில்லியன்றதெல்லாம் அவங்க ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் அதை பத்தி அது உண்மையா போய் அதை பத்திலாம் நான் கவலைப்படல. அதுல வந்து 0.1% வந்தாலே போதும். இட்ஸ் வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்டா இருக்கும். 0.1% வந்தாலே, 1% கூட வேண்டாம், 0.1% வந்தாலும் 14,000 டிரான்சாக்ஷன் per செகண்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 10x கீழே இருக்கும் சொல்லலாம். பட் ஃபைனாலிட்டி இருக்கு, இது மேலே நிறைய பில்ட் ஆகணும், நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் வரணும், எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஆரம்பிச்சே மார்ச்ல தான் வந்தது. இட்ஸ் வெரி 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 ரா ப்ராஜெக்ட், வெரி நியூ ப்ராஜெக்ட். இப்போ ஒரு சின்ன கத்துக்குட்டி மாதிரி தான் அந்த ப்ராஜெக்டை பொறுத்த அளவுக்கு. இட்ஸ் மெயின் காம்படிட்டர் ஃபார் ரிப்பிள் ஆல்சோ இது. ஓகே. ஆனா அருமையா அந்த 10 சென்ட்ன்றது சூப்பர் பிரைஸ். அங்கிருந்து 10, 15x பியூட்டிஃபுல்லா டிராவல் பண்ணிச்சு 1 மந்த்ல.
வேற இன்னும் எவ்வளவு சார் நீங்க எதிர்பார்க்குறீங்க? கீழே சப்போஸ் வரும்னா ஒரு 92 அந்த மாதிரிலாம் வரும்னு நினைக்கிறீங்களா எப்படி சார்? இல்ல, ஏன்னா இந்த வார் சுச்சுவேஷனை பொறுத்த அளவுக்கு எந்த ரேட்ஸுமே நம்ம சொல்ல முடியாது. இவ்வளவு வரும் அவ்வளவு வரும்னா, அந்த வார் இன்டென்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா ரொம்ப கீழே போகும். ஏன்னா இந்த வாரோட சுச்சுவேஷனை பொறுத்து தான் அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், வாலட்டாலிட்டி இருக்கும். எவ்வளவு டீப் கீழே இறங்குதுன்றது வாரோட இன்டென்சிட்டியை பொறுத்து தான். ஸோ ஓரளவுக்கு அந்த வார் இன்டென்சிட்டி குறையுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு போறாங்கன்னு சொன்னா அப்படியே மார்க்கெட்டு பொறுமையா இருந்துக்கும். ஒண்ணு கீழே போகாமலாவது இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா பயத்துல என்ன மெயின் பிரச்சனை என்னன்னா, இந்த ஒரு சீட்டு கட்டு மாதிரி ஒரு 100 பேர் வைப்பாங்க, 100 பேர் வித்து தெரிஞ்சோன்னா 1000 பேர் வைப்பாங்க, 1000 பேர் இருந்தது 10,000, 10,000 இருந்து 1,00,000, இப்படி வித்துக்கிட்டே இருப்பாங்க. பெரிய வேல்ஸ் விற்கிறாங்களோ இல்லையோ, ரீட்டைலர்ஸும் விற்க வைக்க வைக்க ப்ரைஸ் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தோட ப்ரைஸும் கீழே இறக்கிடுவாங்க. அதுதான் ப்ராப்ளமே. ஆனா பிடிசி பெருசா இறக்க மாட்டாங்க, ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சிருக்கிறது. அது அவ்வளவு தூரத்துக்கு கீழே இறக்கிட்டு போக மாட்டாங்க. அப்படி இறக்குனாங்கன்னா வாங்குறதுக்காக உங்களை இறக்கி வித்துட்டு வாங்குவாங்க. வேற இந்த கவர்மெண்ட்டே மாத்த போறேன்னு சொல்லியிருக்காரு சார், ஈரான் கவர்மெண்ட்டை. அதான் இப்ப என்னுடைய முக்கியமான இது அப்படிங்கிற மாதிரி ஈவினிங் யாரு யாரு ஈரானுக்கு இப்ப இருக்குள்ள கவர்மெண்ட் இருக்குல்ல சார், யார் சொல்லியிருக்கா? அந்த ட்ரம்ப் சொல்லியிருக்காரு சார், நாட்டுல மாத்துறதே முதல் வேலை இருந்துச்சு. அப்பதான் இன்னும் மோசமா தான் போகும் போல இருக்கு சார். பைத்தியகாரத்தனமா எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன பாப்போம், என்ன மைண்ட்ல வச்சிருக்காங்க, என்ன ஐடியா பண்றாங்கன்னே புரியல. அதாவது ரொம்ப மோசமாக்கிட்டாங்க சார் மார்க்கெட்டு. நம்ம எதிர்பார்ப்பு எல்லாம் மாறி போச்சு. ஆல்ட் எல்லாம் வருமா வராதானே தெரியல, ரொம்ப தள்ளி போகுது சார். ஆல்ட்ஸ் மேல போனோம்னா கண்டிப்பா இடிஹெச் மேல போயா. அப்பதான் நல்லா வந்துகிட்டே இருந்தது. 2008 வந்துச்சு, அப்பயே நினைச்சேன் அப்பா 3000 தாண்டிட்டா நல்லா இருக்கும்ட்டு. அதோட 2850 என்ன வரைக்கும் வந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து கீழே மாதிரி 2200 கொண்டு வந்துட்டானுங்க. 2850 போனானே சரி 3000 தாண்டிடுச்சுன்னா பரவாயில்ல, அடிச்சுட்டு போயிருந்தான்னு நினைச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இழுத்துட்டு போயிரும்ட்டு. அது 3000 தொடவே விடலையே. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம யார்கிட்டயுமே பணம் இருக்காது சார் ஆவரேஜ் பண்றதுக்கே. நம்ம இப்ப 2-3 வருஷமா ஆவரேஜ் ஒண்ணுமே முடியல. இதுக்கு மேல பணம் இல்ல ஆக்சுவலா பண்றது சொல்லிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர்ட்ட இருக்காது, அதுதான் உண்மைதான். எதுவும் பண்ண முடியாது. பார்க்கலாம், வேடிக்கை பார்க்க வேண்டியதான் பேசாம மார்க்கெட்டை. ஒன்றும் அப்பப்ப சின்ன சின்ன பொறுமையா இருக்க வேண்டியது. ஆமா, வேற வழி கிடையாது. சார் இந்த ஓபிஓஎல் சொல்லி லாஸ்ட் வீடியோல நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, பட் அதை பத்தி டீப்பா எதுவும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் என்ன பார்க்கல, நான் சுத்தமா அதை பார்க்காமலே விட்டுட்டேன். நீங்க தான் எனக்கு அடிக்கடி மெசேஜ் போட்டுருந்தீங்களா? ஏற்கனவே ஒரு தடவை மெசேஜ் போட்டேன் அதை பத்தி. ஆமாங்க சார், ஒரு வாட்டி மட்டும் கேட்டிருந்தேன். ஒரு வாட்டிக்கு நான் அதை பார்க்க விட்டுட்டேன். இன்னைக்கு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே சார். சார் அப்புறம் அந்த ஃப்ளோக் சார், எஃப்எல்ஓசி ஃப்ளோக் தான் நான் ஏற்கனவே 3 சென்ட்ல இருந்துச்சு. எல்லாருமே ப்ராஃபிட்ல இருக்கணுமே அது. இல்ல ஆக்சுவலா அது எப்படிங்க சார் இப்ப கேட்ட மாதிரி அது ஏதாவது இல்ல அதுக்கு மெயினா நான் அந்த வீடியோல நான் சொல்லும் போது என்ன உங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தேன்னா, கிரே ஸ்கேலோட மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளாக்ல இருக்குன்ட்டு. ஸோ அது ஏஐ பேஸ்டு ப்ராஜெக்ட் தான். கிரே ஸ்கேல் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அதனால கிரே ஸ்கேல் இன்வெஸ்ட் பண்ணனால தைரியமா என்ன ஆகும்னா, நிச்சயமா மார்க்கெட் அவன் புல் பண்ணி மேல எடுத்துட்டு போயிருவான். 3 சென்ட்டோ 3.5 சென்ட்டுக்கோ வந்துட்டு அங்கிருந்து 22 சென்ட் போயிட்டு தாங்க கீழே வந்தது. 30 சென்ட் வரையும் பார்த்தேங்க. அதான் தெரியல எனக்கு, 30 ஆமா 30 25 சம்திங். அங்கேருந்து ஒரு 7x 8x கிட்ட பண்ணிச்சு அது. ஏன்னா அந்த பிரைஸ் சூப்பர் பிரைஸ் அது. ஏன்னா அந்த நான் சொல்லும் போது சொன்ன இந்த ஃப்ளாக்ன்ற காயினை நீங்க வச்சுக்கோங்க, கீழே வந்தா எடுங்கன்னு தான் அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன் தெளிவா. ஏன்னா அது கிரே ஸ்கேல் இன்வெஸ்ட்மென்ட் வரும்போது வாங்கலாமா சார்? ஏன்னாங்க கீழே வந்தா எடுங்க, எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து 14ல இருக்கா? இல்ல 14 உடைச்சிருச்சா? இல்ல சார் 16ல இருக்கா சார். 16 நேத்து 14ல பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே, கீழே வரட்டும். நான் எடுக்கல, நான் எடுத்தேன் கொடுத்துட்டேன். நான் 3ல எடுத்து 8லயே நான் கொடுத்துட்டேன். 3.5ல எடுத்துட்டு நான் 8ல மொத்தமா கொடுத்துட்டேன். ஒரு எக்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது 21ல அப்புறமா பார்த்தேன். சரி இனிமே எடுக்க கூடாது, மறுபடியும் அந்த ரேஞ்சுக்கு வரட்டும், 10 வரட்டும் அல்லது 12 அல்லது அட்லீஸ்ட் 10 வரைக்கும் அல்லது 12வது வரட்டும் எடுப்போம்னு சொல்லிட்டு விட்டு இன்ன வரைக்கும் எடுக்கல. நேத்து 14ல பார்த்து சரி கீழே வருவோம்னு நினைச்சேன், வரல. அது இன்னைக்கு 16 போயிடுச்சு. ஓகே ஓகே, நான் எடுத்தேன். செட்டஸ் நான் எடுத்தேனே, அதுவும் தான் சொன்னேனே கொஞ்சம் எடுக்கலான்ட்டு. எஸ்யூஐயோட ப்ராஜெக்ட் அது ரொம்ப கீழே தான் இருக்கு. 008ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார். 08ஆ? 08ங்க சார். 08 ஓகே தான், நல்ல பிரைஸ் தான் அது. 08 நல்ல பிரைஸ் தான். அதுவும் நடுவில் ஒரு தடவை ஹேக் ஆச்சு அது. அதனால என்ன ஆச்சுன்னா
19 சென்ட்ஸ்லேருந்து 12 சென்ட்ஸ் வரைக்கும் கீழே இருக்குனாங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம், அந்த ப்ரைஸை கீழே கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு எந்த எக்ஸ்சேஞ்சிலும் டெபாசிட் பண்ண விடாம தடுத்துட்டானுங்க. எல்லாத்தையும் டக்குனு ஸ்டாப் பண்ணனால என்ன பண்ணோம்னா ப்ரைஸை கீழே கொண்டு போகல. அதுக்கப்புறம் பொறுமையாக ப்ரைஸ் கீழே வந்து இப்போ இறங்கியிருக்கு. ஆமாங்க சார். செட்டஸை பொறுத்தளவுக்கு அதுவும் நல்ல ப்ராஜெக்ட் தான். அது எஸ்யூஐயோட டெக்ஸ், அது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு அந்த ப்ராஜெக்ட். அதனால நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ப்ராஜெக்ட் நல்லா தான் இருக்குன்ட்டு. சரிங்க சார். 8 சென்ட்ன்றது ஓகேயான ப்ரைஸ் தான். இன்னும் கீழே கூட போகும்னு நினைக்கிறேன். நான் எடுத்த ப்ரைஸ் அதான் 8ல தான் எடுத்தேன். 8ல எடுத்து 19ல இருக்கும்போது நான் கேபிட்டல் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஓகே. மறுபடியும் அதே 8க்கு வந்திருக்கு. மேபி நான் இப்போ கொஞ்சம் எடுத்தாலும் எடுப்பேன். சூப்பர் சார். கீழே விழுகுதா என்னன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த மார்க்கெட் கண்டிஷனை பார்த்துட்டு எடுப்போம். நான் எதுவும் எடுக்கலாம். வெறும் கீட்டா மட்டும் தான் கீழே. ஏன்னா நான் 1.54 வரைக்கும் கடைசியா மொத்தமா வித்தேன் கீட்டாவை. கீழேருந்து வித்துக்கிட்டே போனேன். சூப்பர் சார். அதனால 1.54ல வித்ததுனால நான் 1.09ல வாங்கினேன், 85ல வாங்கினேன், அப்புறம் வாங்கல. அப்புறம் 53லேருந்து வாங்க ஆரம்பிச்சு 42 வரைக்கும் வாங்கினேன். ஸோ அதனால அந்த ப்ரைஸ் எனக்கு ஓகே ஆகுதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். சரி பரவாயில்ல வாங்கி. அதனால தான், வேற ஒன்றும் ரீசன் கிடையாது. அதே மாதிரி ஐபி வந்து நான் ரொம்ப நாளா வாங்காம அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அந்த என்னோட ப்ரைஸ் அந்த 3 பிரேக் பண்ணணும்ட்டு. அதனால அது கொஞ்சம் எடுத்தேன் மறுபடியும். சரிங்க சார். சார் அப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் அந்த பிஒய்பின்னு ஒன்று சொன்னீங்க சார். ஆமா, அது திடீர்னு ஒரு 20% 30% போகுங்க. திடீர்னு ஒரு 20% போகும், திடீர்னு ஒரு 30% போகும், அப்புறம் அப்படியே நின்றுடும். ஒன்றும் பெருசா பாயர் பேங்க்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டோட பேரு. ஒன்றும் பெரிய ஒரு பில்லியன் சப்ளையர் நினைக்கிறேன். பெரிய அது பேமெண்ட் சம்பந்தமான ப்ராஜெக்ட் தான். நீங்க நல்லா அது ஊத்து அதோட சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 000 304 அல்ல 3 இருக்கும், அப்புறம் 3045க்கு போகும். ஒரு 20-25% அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு சிக்கல் அதுலன்னு பார்த்தீங்கன்னா வாங்க வைக்கும் போது 5% அதுல டாக்ஸ் பிடிக்கும். ஆமா ஆமா, அது ஒன்று இருக்கு. நான் அப்பப்போ ஒரு 2 வாட்டி அதை ட்ரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நடுவில் ஒன்றும் பண்ணல. அப்புறம் மறுபடியும் கீழே வந்து அதில் விட்டுட்டேன். ஓகே. ஆனால் $100 $150 வாங்கினேன், $180 விற்றேன், மறுபடியும் ஒரு $150 வாங்கினேன். அப்படி தான் வச்சுக்கிட்டேன். $30 $40 ப்ராஃபிட்ல அப்படி விட்டுட்டேன். அதுக்கு மேலே வாங்க சொல்லும் போது அதான் சொல்லியிருந்தேன், நிறையா எடுக்க வேண்டாங்க, $100 அதிகபட்சம் $100 அல்லது $50 $100 வாங்க. சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு ஒரு 2 காயின் பத்தின அப்டேட்டுங்க சார். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிஐங்க சார். கிட்டத்தட்ட வந்திருக்கு. ஆமாங்க சார். டே பை டே இருக்குதுங்க. எல்லா காயினோடவும் கொஞ்சம் அப்படியே மற்ற காயின்ஸ் எல்லாம் 20% வருதுன்னு சொன்னா இது திரும்பவும் வந்து கீழே 20% இறங்குது. ஆமாங்க சார். அதுக்கு இப்போ இறங்குனதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரெடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க ஆர்பிஎன்டியோடது, ஒரு டெக்ஸ் மாதிரி. அதுக்குள்ள போனீங்கன்னா ஸ்டேக் பண்ணீங்கன்னா 25% ஏபிஐ கொடுக்குறான். இப்போ அதை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா 6%க்கு சேஞ்ச் ஆக போகுது இன்னும் ஒரு 1 வீக்குள்ளார. 1 வீக்குள்ளார 6%க்கு அதை சேஞ்ச் பண்றாங்க. 25% ரொம்ப அதிகமா இருக்குன்னு 6%க்கு மாத்துறதுக்கு அதை மாத்திக்கிட்டு இருக்காங்க. மேபி அது ஒரு ரீசன். பட் ஆனால் நிறைய நியூஸ் அதில் வந்துகிட்டே தான் இருக்கு. நல்ல பார்ட்னர்ஷிப்ஸு, குறிப்பாக ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்ல பார்ட்னர்ஷிப்ஸ், அப்புறம் நிறைய கவர்மெண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. பட் ஆனால் அந்த ப்ரைஸ் மூமெண்ட்ல அது ஒன்றும் பெருசா போக மாட்டேங்குது. லெட்ஸ் see. இன்னொரு ப்ராஜெக்ட் சொன்னீங்க. இன்னொன்று வந்து டியாங்க சார். அதுவும் அதே மாதிரி தாங்க சார். நம்ம ஆல்ரெடி அதை பத்தி நிறைய பேசியிருக்கிறோங்க. பட் வந்து ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இது அந்த ப்ராஜெக்டோட வேல்யூக்கு இது வந்து நல்ல பையிங் ப்ரைஸா தான் நம்ம பாக்குறோங்க. பட் கண்டினியூஸா இறங்கி இருக்கிறதுனால ஒரு சின்ன பேனிக் ஆகுதுங்க. அது கொஞ்சம் வெளியில சப்ளை ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். நான் 2.5 நல்ல ப்ரைஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது உடச்சிக்கிட்டு 1.3கே வந்து அப்படியே 1x. நான் சொன்னேன் 2.5ல நான் எடுக்கலான்னு இருக்கும்போது அது உடைக்கும் போது நான் எடுக்கல இன்னும். அதனால வெயிட் பண்ணேன். என்கிட்ட இருக்கு, நான் முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதனால என்னன்னா இப்போ மறுபடியும் நான் பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணுவேன். எப்போன்னா அது இந்த 1.4ல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அது மறுபடியும் 1.2 1.2 ரேஞ்ச் அல்லது 1.2 உடச்சு போச்சுன்னு சொன்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஓரளவுக்கு நல்ல ப்ராஜெக்ட் தான். கொஞ்சம் நிறைய சப்ளை வெளியில வந்துட்டு இருக்கு. 1 பில்லியன்ல கிட்டத்தட்ட 680 வெளியில வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப. ஏன்னா டெய்லி ரிலீஸ் இருக்கு, மேஜர் ரிலீஸும் அதில் ஆகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா கீழே வருது. இந்த மாடுலர் பிளாக் செயின்ல அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராஜெக்ட் தான் அது. சரிங்க சார். ஆல் டைம் ஹைல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கீழே இருக்குங்க. $20 ஆல் டைம் ஹை. அது 19 20 20ங்க சார். 20 இப்போ கிட்டத்தட்ட 1.4னா கிட்டத்தட்ட 10x கிட்ட கீழே வந்திருக்கு. 8x கீழே வந்திருக்கு. ஆமாங்க சார்.
ஸோ நல்லா பையிங் ப்ரைஸாக தான் இருக்குதுங்க. பட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சுங்க. ஏதாவது மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணுறாங்களா அப்படி அப்படின்ட்டு. நான் இன்னொரு வாட்டி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். என்கிட்ட இருக்கு. நான் ஸ்டேக்லாம் பண்ணல. நான் சும்மா சரிங்க தான் சார். வச்சிருக்கேன். கெப்லர் வாலெட்ல தான் வச்சிருக்கேன். என்கிட்ட இருக்கு. நான் மறுபடியும் கொஞ்சம் என்ட்ரி போடணும்னு பார்த்தேன். 2.5 வந்தா போடணும்ட்டு அது உடச்சிட்டு போனோம்னா அப்படியே பெருசாக மூட்டை கீழே போகும் போல இருக்குன்ட்டு நான் வாங்கவே இல்லை. அதான் ஆக்சுவலி அப்படியே கரெக்டாக கீழே வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பர்ச்சேஸ் ஒன்று போடணும். ஆனால் வெயிட்டிங். நல்ல ப்ரைஸ் என் ப்ரைஸ்க்காக. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. டெக்டம் வந்து எப்படி சார் ரொம்ப போயிடுச்சு சார். அதான் நான் எடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தேனே சார் அன்னைக்கு லாஸ்ட் வீடியோல நான் போட்டேனே. ஐம் நாட் பையிங் டெக்டம் நான் சொல்லிட்டேனே தெளிவா. இப்போ நம்ம ஆவரேஜ்லாம் பண்ண வேணாம் சார், அப்படியே விட்டுலாமா சார்? விட்டுருங்க. அது பார்த்துட்டு நான் $1 வந்தாலும் வித்துருன்னு சொல்லியிருந்தேன். நான் அது கடைசியில் $1 வராது போல இருக்கு. $1 வந்தாலே எனக்கு கேபிட்டல் அதான் போட்ட முதல்லாம் வெளில வந்துடும். நான் வித்துடலான்ட்டு வச்சுட்டு இருந்தேன். அது கடைசியில் இப்போ என்ன ப்ரைஸ்ல இருக்கு? 40. ஆமாம் சார், 4ல சார் 40 இருக்கு. ரொம்ப கீழே வந்துருச்சு. நல்ல $40 இருந்ததுங்க. எங்கேயோ போயிடுச்சு. அதே மாதிரி A0 வந்து இப்போ எப்படி சார் அது இப்போ ஆனால் திருப்பி நல்லா மேலே போச்சு, திருப்பி இறங்குது அது ரேட்டு. அது பெருசா போக மாதிரி எனக்கு தெரியலங்க. அது நடுவில் ஒரு தடவை 1x ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. ஆமா சார், நல்லா திடீர்னு ஏறுச்சு. ரொம்ப டவுன் ஆனதுனால போகும். அது அப்படி போகும். எக்ஸிட் லிக்விடிட்டி அது டப்புன்னு போகும். மற்றபடி வேற பெரிய நியூஸ்ல ஒன்றும் இல்லை அதுக்கு. பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்ட்டு. நான் ஸ்டேக்கிங்ல கூட இன்னும் ரிலீஸ் பண்ண கூட இல்லை. அதை ரிலீஸ் பண்ணி வைக்கணும் முதல்ல. அதை ரிலீஸ் பண்ணி பிரோஜனம் இல்லை. என்னத்தை பண்ணிட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ $1000 காட்டிக்கிட்டு இருந்தது, எனக்கு இப்போ $100 தான் காட்டிக்கிட்டு இருக்கு. வேற சார் பிரயா சார் நல்லா இருக்கீங்களா? ராஜா பேசுறேன் சார். நல்லா இருக்கேன். நீங்க நேத்து கால் பண்ணிருந்தீங்களா? இன்னைக்கு நாளைக்கு நேத்தா இன்னைக்கா? ஆமா சார், ஆமா சார். வேற ஒரு கால் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பேசணும்னு நினைச்சா நான் மறந்துட்டேன். கால் வந்தது. என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஓ, எனக்கு மெசேஜாவது போட்டிருக்கலாமே. நான் வீட்டுல வேலை நடந்துட்டு இருந்தனால நான் அப்படியே வேற ஒரு கால் ஏதோ பேசிட்டு இருந்தேன். அப்புறம் உங்க கால் நடுவில் வந்துட்டு போச்சு வெயிட்டிங்ல. ஆமா சார், அதுதான் வந்துச்சு. நான் அதை மறுபடியும் கூப்பிட நினைச்சா பேசி முடிச்சுட்டு நான் மறந்துட்டேன் நான் கூப்பிடுறதுக்கு. சொல்லுங்க. நல்லா இருக்கேன். நேத்துக்கு எதுக்கு கால் பண்ணா? நல்லா இருக்கேன் சார். எத்திரித்த செல் பண்ணி டிஏவை வாங்கலாமா அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணேன். இப்ப டிஓ எவ்வளவு இருக்கு? 300 உடச்சு கீழே வரட்டும். சரிங்க. இப்ப ஒன்றும் பண்ண வேண்டாம். இதையும் நம்ம இப்ப நோண்டாதீங்க. சரிங்க. மத்த காயின்லாம் எப்படி சார்? எல்லாமே 60% மைனஸ்ல இருக்கு சார் எங்களுக்குலாம். எல்லா காயினுமே அப்படிதான் இருக்கு. எதுவுமே நிக்கல. எல்லாமே கீழே இருக்கு. ஏன்னா நேத்தைக்கு கிராஷ்ல ஓரளவுக்கு கீழே போகாம ஸ்டாண்ட் ஆனது எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல நான் என்னோட ஃபேவரட்ஸ்ல வச்சிருக்கிறதுல பார்த்தப்ப ஐபி மட்டும் 2.73 நின்னுச்சு. 2.7ல மற்ற எல்லாமே கீழே 10%, 8%, 9% கீழே இருந்துச்சு. இது மட்டும் அந்த 1.2%, 1% கிரீன்ல இருந்தது. அதுவும் ஆனா மறுபடியும் 2.65 கிட்ட வந்துட்டு இப்போ மறுபடியும் 2.73க்கு 2.75க்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் அந்த 2.54ல இருந்து கொஞ்சம் மேல போயிருந்துச்சு. அதாவது அப்படியே நின்றுச்சு நேற்று அந்த டிராப் 98 வரும்போது எல்லாம் கீழே போகும்போதும் அது மட்டும் நின்றுட்டு இருந்துச்சு. மற்ற எதுவுமே போகல. மற்றபடி எல்லாமே கீழே தான். எவ்ரி ப்ராஜெக்ட் எந்த கீட்டாலாம் அப்படி திருச்சி கீழே கொண்டாந்தானுங்க. ஆமாங்க. புல் மார்க்கெட்ன்ற ஒரு விஷயம் இந்த முறை இருக்கா சார்? அதுல என்ன அவ்வளவு பெரிய சந்தேகம் உங்களுக்கு? எல்லாம் ஆல்ரெடி இவ்வளவு நாள்லாம் வெளியில வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ Q2 முடிஞ்சு Q3 அது யூஸ்வலா இது மாதிரியான அன்சர்டனிட்டி, உலகளாவிய அன்சர்டனிட்டி இருந்ததுன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம அப்படியே டிராவல் பண்ணணும். அதோட இன்னொன்னு வழக்கமா சொல்றதுதான், எப்ப சான்ஸ் கிடைச்சாலும் சின்ன ப்ராஃபிட் இருந்தாலும் புக் பண்ணிக்கிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அது வேணா நீங்க சொல்றது அதை கண்டிப்பா நாங்க கண்டிப்பா அதை ஏத்துக்கினே ஆகணும் சார். ஏன்னா நிறைய பேர் பண்ணாம விட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. 2-3 நிறைய பேர் என்கிட்ட பேசுறவங்கலாம் இவ்வளவு வந்துச்சு சார் நான் விற்க விட்டுட்டேன். இப்போ 1 மாசத்துக்குள்ள கூட இவ்வளவு மேல போச்சு விற்கல, இவ்வளவு மேல போச்சு விற்கல. ஏன் இவ்வளவு தூரம் மேல போயிருக்கு? 60% போயிருக்கு, 80% போயிருக்கு. கொஞ்சமாவது வெளியில எடுக்கிறது இல்லையாங்க அப்படின்ட்டு எடுக்காம விட்டது ஒரு பெரிய தப்பு. அதெல்லாம் லாஸ்ட் ஜனவரிலாம் எனக்கு எல்லாமே 1x சார். கிட்டத்தட்ட ஆவரேஜா பார்க்கும்போது டோட்டல்ல லாஸ்ட் இயர் தானே. லாஸ்ட் இயர் தான். ஏப்ரல்ல எல்லாம் நல்ல மேல எல்லாம் அப்படி இருந்ததுங்க. ஆமாங்க சார்.
எல்லாரோட போர்ட்ஃபோலியோலையும் நல்லா பெருசு பெருசா வேல்யூ காட்டிட்டு இருந்திருக்கும். ஆமாங்க சார். அப்படியே அங்கிருந்து கிட்டத்தட்ட 2-3x கீழே இருக்கும் மொத்த போர்ட்ஃபோலியோ மினிமம். ஆமாங்க சார். 10,000 காட்டிட்டு இருக்கு. NXRE எல்லாம் வாய்ப்பு இருக்கா சார்? ஏங்க 0.208க்கு இருந்துட்டான் போல இருக்கே. ஆமாங்க சார். அதெல்லாம் இப்போ என்ன இப்படி போன வாட்டிலாம் 29 சென்ட் போனாங்க போன ஏப்ரல்ல. ஆமாங்க. கிட்டத்தட்ட 30x கீழே இருக்கான். பார்க்கலாம். சரிங்க சார். ஏன்னா RWA செக்டர்ஸ் போனாதான் அதெல்லாம் மூவ் ஆகும். சரிங்க சரிங்க. ஓகே 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 சார். சார் இதோட பாத்தீங்கன்னா பினான்ஸ்ல இருக்கிற பழைய ஹெட் பாத்தீங்கன்னா அவரு இந்த புல்ரன் சில காயின்ஸ் தான் போவோன்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இல்ல அது உண்மைதான். அது எல்லா காயினும் போகாது. ஏன்னா இன்னைக்கெல்லாம் காயின்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் காயின் இருக்கு. அதுல எல்லா காயினும் எல்லாம் போகாது. ஓரளவுக்கு சில காயின்ஸ் தான் போகும். செலக்டிவா சில காயின்ஸ் தான் போகும். சில செக்டர்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகும் தெளிவா. எல்லா செக்டர்ஸும் பெருசா மூவ் ஆகாது. எல்லா காயின்ஸும் மூவ் ஆகாது. எல்லா எக்கோ சிஸ்டமும் பெருசா மூவ் ஆகாது. அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா புல்லுன்னா போன புல்லுன்னு எப்படி இருந்துச்சுன்னா எல்லாமே அப்படியே மொத்தமா மேல கொண்டு போகும். ஓரளவுக்கு போகும். நம்ம எதிர்பார்க்கிற பிரைஸ்க்கெல்லாம் எல்லாமே போகாது. அது கரெக்ட் தான். நான் எப்பயிலேருந்து அதானே சொல்றேன். ஃபண்டமெண்டல் காயின் நல்லா போகும்ன்ற மாதிரி. ஆனா எப்பவுமே ஃபண்டமெண்டல் காயின் நல்லா போகும். மீம் காயின்ல பணத்தை உள்ள கொண்டு வரவங்க நிறைய இறக்குவாங்க. அதுவும் சடனா தடன்னு மேல போயிட்டு கீழே வரும். அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த ப்ளூ சிப்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டாண்டர்டா போகும். ப்ளூ சிப்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டா 2x 3x 4x ஸ்டாண்டர்டா போகும். ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாம் நல்லா பிரமாதமா போகும். நம்ம எடுத்து வச்சது ஃபண்டமெண்டல் காயின் தான். ஓரளவுக்கு 10ல 7 தான் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் காயின்ஸ் தான் நம்ம வச்சிருப்போம். ஆமா. அதனால ஓரளவுக்கு போயிடும். ஒன்றும் கவலைப்படாது. நரேஷன்றதோ இல்லையோ நமக்கு எப்படியாவது மினிமம் போட்டதுனால ஒரு எக்ஸாவது எடுத்துடலாம். வேற மார்க்கெட்ல மார்ஜின் புக் பண்றதோட வேல்யூ நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வர்றதுங்க சார். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் உள்ள வரும்போது 2021ல நம்ம 10x 20x எல்லாம் சர்வ சாதாரணமா இருந்துச்சுங்க. இப்ப போக போக அப்படியே ஷேர்ஸ் மாதிரி ஆயிரும் போல இருக்குங்க. 10% கிடைச்சா ஓகே, 20% கிடைச்சா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சுங்க. நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பல எக்ஸ் கிடைக்குதுங்க. பட் அதெல்லாம் வேலட்ல யூனிஸ்வாப்ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் தான் போகுதுங்க. நிறைய பேர் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணி பழகினால அதுல அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் கிடைக்கிறது இல்லைங்க சார். 20% 30% நீங்க ரொம்ப பொறுமையா இருந்து ஒவ்வொரு என்ட்ரியும் பார்த்து எடுத்தீங்கன்னா 30 to 50% சாலிடா கிடைக்குதுங்க சார். நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராஜெக்ட்லயே. கிட்டத்தட்ட பொங்கல் டைம்ல ஒரு 25,000 இந்த பிரச்சனை பழசு எல்லாம் தூக்கி வச்சுட்டு தனியா ஒரு அமௌண்ட் கொண்டு வந்தாங்க. வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்து 50% டிஏஓ எல்லாம் எனக்கு 197 எடுத்தேங்க சார். ஆனா அதை கூட 1xக்கு விடலைங்க. ஒரு 30%ல புக் பண்ணி அப்படி ஒவ்வொன்னா வெயிட் பண்ணி எடுத்து 1.25x அதுல ப்ராஃபிட் பண்ணிருக்கிறோங்க. அது என்ட்ரி வெயிட் பண்ணி எடுக்கிறதோடைய பெனிஃபிட் தான் நீங்க வாங்குற இடம் கரெக்டா இருந்ததுன்னா விற்கிறத பத்தி நீங்க யோசிக்க வேண்டியதே இல்லைங்க. யூஸ்வலா சொல்ற விஷயம் அதுதான். என்ன வாங்குறோம், எந்த டைம்ல வாங்குறோம், என்ன ரேட்டுக்கு வாங்குறோம், இது மூணுமே முக்கியம். ஆமா சார். அதுலதான் நம்ம தப்பு பண்றோம் சார். அதை தெரிஞ்சுக்கிறக்கே நம்மளுக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சுங்க. இனி பழைய பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சு வெளியில அந்த கேபிட்டல் வந்துச்சுன்னா இனி எல்லாமே சேஃபா ட்ரேட் பண்ணலாங்க. இந்த டைம் புல் மார்க்கெட் அப்படிங்கறதுனால இறங்க நம்ம பயப்படாம வாங்கிட்டே இருக்கலாங்க. ஒன்ஸ் புல் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா நீங்க இறங்க நீங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கனாலும் அது அப்படியே உள்ள போயிட்டே தான் இருக்குங்க. அது எங்க போய் நிற்கும் தெரியாதுங்க. பிரச்சனையே என்னன்னா கீழே இறங்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்ல, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் காணாம போயிடுது. ஆமாங்க சார். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நேற்று என் மச்சான்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதான் சொல்லிட்டு இருந்தேன். இது இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நைட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ பேசும்போதும் சொல்லிட்டு இருந்தேன், ஒன்றும் இறங்குனா ஒன்றும் பிரச்சனையே இல்லைடா, எப்படி மேலே போயிடுன்னு தெரியும். ஓரளவுக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் தான் வச்சிருக்கோம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் காணாம போயிடுது, அதான்டா பெரிய சிக்கலா இருக்கு அப்படின்னு. நேற்று ஷாப்னலை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தான். என்ன பிரைஸ்ல இருக்குன்னு கேட்டு 0.003. ஐயோ அவ்வளவு கீழே வந்துருச்சு அப்படின்னா. ஆமா அந்த அவ்வளவு கீழே வந்துருச்சுன்னா ஐயோ இது என்ன இப்படி கீழே போயிட்டு இருக்குன்ட்டு அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் காணாம போயிடுது, அதுதான் சிக்கல். அப்படியே ஆமா சார். 2021 புல் மார்க்கெட் முடிச்சதுக்கு அப்புறம் சார் அந்த புல் மார்க்கெட்டை பார்த்து அதே காயின்ஸ் சீப் ரேட்ல கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய வாங்கினாங்க.
ஆனா இன்னைக்கெல்லாம் அதோட வேல்யூமே சுத்தமா இல்லைங்க, லிக்விடிட்டியே அது இல்லைங்க. யூஸ்வலா அப்படி ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது. எடுக்கிறது இருக்கு. இல்ல அது தப்பு. அந்த மாதிரி வாங்குறது முட்டாள்தனமா வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். புதிய ஆமா நேரேஷனுக்கு சார். போகணும், புதிய காயின்குள்ள தான் போகணும். பழைய காயின்னா ப்ளூ சிப்ஸ்ல தவிர மத்ததெல்லாம் போகக்கூடாது. ப்ளூ சிப்ஸ் ஆமாங்க காயின்ஸை தவிர மற்றதெல்லாம் போனது வந்து அவங்க முட்டாள்தனம். அது வந்து பாடால போய் மாட்டியிருப்பாங்க, மேட்டிக்ல போய் மாட்டியிருப்பாங்க, சோனிக்ல போய் மாட்டியிருப்பாங்க, எல்ஆர்சியில் போய் மாட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து சாண்டு மணான்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிஞ்சு போனது. அதுல போய் மாட்டினோம்னா அப்படித்தான். அன்னைக்கு அடுத்த புது இருந்ததுக்கு இன்னைக்கு நேரேஷனுக்கு இருக்கிறதுல ஒரே ஒரு காயின் இதே அடுத்த அது புல்லுல ஜஸ்ட் பாத்தீங்கன்னா மட்டும் தான் சார் அடுத்த புல்லுல வேற மாதிரி மாறிடும். இந்த இதெல்லாமே அடுத்த ஆமாங்க. புல்லுல இருக்குமா இல்லையான்றது சந்தேகம். இப்ப இருக்கக்கூடிய சில நேரேஷன்ஸ் எல்லாம் அடுத்து எப்படி எவால்வ் ஆகுதோ அதுக்கு தகுந்தபடி மாறிக்க. அதனால அதுக்கு அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படித்தான் கிரிப்டோ மார்க்கெட் மொத்தமா டெக்னாலஜி தான் அப்படிதான் இருக்கும். 2 விஷயம் தாங்க சார். ஒண்ணு வந்து வெயிட் பண்ணி பையிங் ரேட் வந்து பெஸ்ட்டா எடுக்கணுங்க சார். அதுலயும் நம்மளுக்கு ஒரு 20-30% கீழே போகும், அது பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு ரேட்ல போய் எடுக்கணுங்க. இன்னொன்னு தெரிஞ்சுங்க, இன்னொன்னு மொத்தமா எடுக்கக்கூடாது. எடுக்கணும். இருங்க மொத்தமா எடுக்கக்கூடாது. ஆமா, மொத்தமா எடுக்கக்கூடாது சார். 1000 வச்சு 1000 டாலர் மொத்தமா போட்டக்கூடாது. இப்ப வந்துங்க சார், இருக்கிற பிடிசியோட ரேட்டு நம்ம தீவிரமா பார்க்கணுங்க. அதே சமயம் ஆல்டோட ரேட்டும் நம்ம அது எந்த இடத்துல இருக்குங்க பார்க்கணுங்க. அங்கிருந்து தான் நம்ம வந்து 40% இன்வெஸ்ட் பண்றதா, 50% இன்வெஸ்ட் பண்றதா, இல்ல நல்ல ரேட்டு இதுக்கு மேல டிஏஓவெல்லாம் 200 கட் பண்ணும்போது எனக்கு 60% பண்ணலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு ரேட் கிடைக்கும் போது நீங்க தாராளமா 60% இறக்கலாங்க. ஒரு டபுள் மைண்ட்ல இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா 30%க்கு மேல ஒரு ப்ராஜெக்ட்ல போடவே கூடாதுங்க. அப்படி போட்டீங்கனாலும் அவ்வளவுதான் போடணும். அதுக்கப்புறம் இறங்க 10% வாங்கிட்டு இருக்கணும். ஓகே ஓகே. இது ஒரு விஷயம் நம்ம வந்து லேர்ன் பண்ணணுதுங்க சார். சரிங்க. வெயிட் பண்ணி பிரைஸ் எடுக்கிறது. இன்னொன்னு ட்ரெண்டிங்ல வந்து கம்பல்சரி நம்ம வந்து அப்டேட்ல இருக்கணுங்க. நீங்க சொன்ன மாதிரி பழைய காயின்ஸ்ல வந்து அப்படியே இருந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அது பிரச்சனை தான் ஆயிட்டு இருக்குங்க. அப்பத்திக்கப்ப அப்டேட் ஆகிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மாத்தியாவது வைக்கலாங்க. மாத்தியாவையும் சக்சஸ் கொடுக்கலன்னா நம்ம ட்ரெண்டிங்ல உள்ள போய் தான் நம்ம அடுத்தடுத்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். 4 வருஷமா ஹோல்டிங்ல இருக்கிறதெல்லாம் இருக்குதுங்க சார். இன்னுமே அப்படியே இருக்கு. அது அப்படி சொல்லல. நீங்க வந்து டெக்னாலஜியோட நீங்க என்ன இருக்கணும், நீங்களும் அப்படியே மிங்கிள் ஆகி போகணும். நீங்க அதோடய டிராவல் பண்ணணும். நீங்க பின்தங்கி போய் அப்சலேட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தூக்கி தூர தள்ளி விட்டு போயிருவானுங்க பழசுன்ட்டு. ஸோ உங்களையும் சேர்த்து. அதனால அந்த டெக்னாலஜியோட பொறுமையா டிராவல் பண்ணிட்டு போகணும். ஏன்னா டெக்னாலஜி அப்பப்போ மாறிட்டே இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து இப்போ வரவங்க இப்போ பாத்தீங்கன்னா புதுசா உள்ள போறதுக்கு என்கிட்ட கேட்கும் போதுமே என்னன்னா மேக்ஸிமம் போன்ல என்கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, ஏதாவது புது காயின் பாத்தீங்கன்னா போன் அடிச்சாலே கேட்கறாங்க. ஏன்னா புது காயின்லேயே தான் போடுவாங்க அப்படிங்கிறது கேட்கறது. அவங்களோட மனோபாவமே அப்படி. ஏன்னா புது காயின் தான் கொஞ்சம் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு 2 காயின் பண்ணுது, 3 காயின் பண்ணுது, 4 காயின் கடைசியா கடந்த ஒரு 4-5 மாசத்துல 2-3 காயின் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு புது காயின்ல, வந்த காயின்கள்ல. இப்போ அந்த மாதிரி புது காயின்ல ஏதாவது ஒன்று போட்டோம்னா ஒரு 5x 10x எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. பார்த்தா தானே நம்மளும் சொல்ல முடியும். கண்டிப்பா. கீட்டா வந்து ஸ்டேபிள் காயின்ல கொண்டு வரணும் சார். கீட்டா வந்து ஸ்டேபிள் காயின் கன்சிடர் பண்ணிக்கலாமா சார்? மற்ற காயின் மாதிரி நம்ம டிஓ அந்த மாதிரி சொலானா அந்த மாதிரி நம்ம கீட்டாவையும் ஒரு கன்சிடர் சேஃபர் இது மாதிரியா வைக்கலாம். சேஃபர் ப்ராஜெக்டா வைக்கலாம். என்ன எனக்கு அதுல ஓகே தான், எல்லாமே ஓகே தான் இருக்கு. வெரி ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கு, அதுதான் ஒண்ணு, வேற எதுவும் கிடையாது. அவங்க வந்து இப்போ Tier 1 எக்ஸ்சேஞ்சஸ் ஏதாவது ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சில் வரணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது காயின் பேஸ்லேயே வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து அவங்க எப்படி பில்ட் பண்ணிட்டு போறாங்க பார்ட்னர்ஷிப்ஸ்ன்னு சொல்லி முக்கியமாக பார்க்கணும். பேக்கிங்க்கு பெருசாக ஆள் இருக்கு, பட் அந்த எந்த அளவுக்கு அதை புஷ் பண்ணி கொண்டுட்டு போறாங்கன்றது வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே சார். ஸோ இப்போ இருக்க ரேட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமா சார்? ஒரு 65 ஏங்க நேத்தெல்லாம் 42 41 வந்துச்சுங்க. நேற்று எடுத்துக்கலாம், இன்னைக்கு 50% ஏறி இருக்கேன். மறுபடியும் கீழே வந்து அப்பனா அப்ப எடுத்துங்க, பொறுமையா வெயிட் பண்ணிடுங்க. ஓகே சார். வேற என்ன ப்ராஜெக்ட் சார்? வாங்க சார். சப்த கீட்டா சொல்றீங்களா? கீட்டா கேட்டியே. ஓகே சார் மாவியா எதுவும் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாமாங்க சார்? மாவியா 14 வரைக்கும் வந்துட்டு இப்ப 16 போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க சார், 13 சம்திங் இருக்குங்க. 13 தானே இப்ப? ஆமாங்க சார், 13 சம்திங். சாயந்தரம் 16 இருந்துச்சு, மறுபடியும் கீழே வந்திருக்கா? நான் காயின் மார்க்கெட் கேப்ல தான் பார்த்தேங்க சார், உள்ள பார்க்கலைங்க. ஓகே. இல்ல நான் என்கிட்ட நிறைய மாவியா இருக்கு. நான் ஏற்கனவே இந்த 9 சென்ட்ஸ்ல இருக்கும்போது எடுத்துட்டு கேப்ல புக் பண்ணிட்டு மீதியை விட்டுட்டேன். அதனால ஐம் நாட் பையிங் மாவியா. மேபி ரொம்ப கீழே போனா எடுப்பேன் மறுபடியும் அந்த பழைய ரேட்.
9 சென்ஸ் எல்லாம் போச்சுங்க சார். 10 கீழ போனா அது ரொம்ப டேஞ்சர்ங்கிற மாரி இருந்துச்சு. அப்புறம் திரும்ப அப்படியே மேல அதுதான் அந்த வந்துருச்சுங்க. 9 திரும்ப வந்துட்டு அங்கிருந்து 72 போச்சு. ஆமாங்க, ஆமாங்க சார். அதனால அப்ப நான் கேபிட்டல் நிறைய ரிலீஸ் பண்ணிட்டேன். கேபிட்டல் ப்ராஃபிட் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு மீதியை மட்டும் தான் விட்டு வச்சிருக்கேன். ஸோ அதனால மறுபடியும் அதே பிரைஸ் கிட்ட வந்துச்சுன்னு சொன்னா ரீபை இட் அகைன். ஓகே. வேற சார் வணக்கம் சார். வணக்கம். புஷ்பராஜ் சார். சொல்லுங்க சார் இப்போ ரியோ வந்து என்கிட்ட ஒரு 1100 காயின்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் அக்மெண்ட் பண்ணிக்கலாமா சார்? இப்போ பண்ணிக்கங்க. ரேட்டுக்கு வந்து 22 இருக்கா இப்ப? 22 23 20 அதான் அந்த 25 கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு $50 இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க. $50 எடுத்துக்கோங்க. சார் கஸ்பா அதே மாதிரி அக்மெண்ட் பண்ணலாம் சார். கஸ்பா வாங்கிக்கலாங்க. இப்ப 6 சென்ட்டுக்கு வந்திருக்குங்க. கஸ்பா எங்க வச்சிருக்கீங்க நீங்க? நான் நார்மலா எக்ஸ்சேஞ்சில். இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் தான் சார். ஓகே ஓகே எடுக்கலாம். கஸ்பா ஆர்பிஎன்டி கொஞ்சம் அக்மெண்ட். ஆர்பிஎன்டி தான் இருக்கிறது ரொம்ப கீழே இருக்கு. நீங்க ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. சார் அதுதான் கொஞ்சம் லாஸ்ட்ல இருக்கு. ரொம்ப கீழே போயிருச்சு. கொஞ்சம் தான் சார் வாங்கியிருந்தேன். இப்போ வேணா கொஞ்சம் எடுத்துங்க. அப்புறம் கேமிங்ல ஐஎம்எக்ஸ் மறுபடியும் அந்த ஆல் டைம் லோ கிட்ட வந்திருக்கு நினைக்கிறேன். அது மறுபடியும் இம்யூட்டபிள் எக்ஸ் நல்ல ப்ராஜெக்ட் தான். லேயர் 2 அது என்ன பிரைஸ்ல இருக்கு இப்போ? 40 சென்ட்டா? 37 கிட்ட இருந்துச்சு. 40 கீழே போச்சுன்னா நல்ல பிரைஸ் தான் அது. 37 இருக்கு சார். 0.37. ஓகே, இன்னும் கூட கீழே போனாலும் போகலாம். பார்த்துட்டு கொஞ்சமா என்ன எடுத்துங்க. அது வந்து லேயர் 2ல வரும். கேமிங் லேயர் 2 அது. 34 போயிருந்திருக்கு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் 34 போயிட்டு 37. 40 கீழே அது நல்ல பிரைஸ் தான் அது. ஏற்கனவே 40ல இருந்து தான் அது கிட்டத்தட்ட $1 மேல போயிட்டு மறுபடியும் இப்போ கீழே வந்திருக்கு. சார் நீங்க ஒரு நில்லியான்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் சொல்லிருந்தீங்க சார். அது இப்போ ஆல்மோஸ்ட் மறுபடியும் கொஞ்சம் லோல தான் இருக்கு. என்ஐஎல் வந்து சூப்பர். அவங்க இதுல வந்து ரிலீஸ் ஆன ப்ராஜெக்ட் அது. ஏஐ பேஸ்டு ப்ராஜெக்ட் தான். பெருசா இல்ல, ரொம்ப கீழே தான் இருக்கு. பெருசா அது போகவே நடுவில் ஒரு தடவை போச்சு. அதுக்கப்புறம் சுத்தமா போக ஒரு பர்ஃபார்ம் கூட ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு 1x ஆச்சு. நடுவில் ஒரு தடவை ரொம்ப கீழே வந்துட்டு ஒரு 1x கிட்ட மேலே போச்சு. ஒரு 1x கூட 80% மேலே அப் ஆயிட்டு மறுபடியும் இப்போ திட்டத்தட்ட ஒரு 2x கீழே வந்திருக்கும். செக் பண்ணிக்கணும் சார். அப்புறம் நம்ம அந்த ஆர்க்கல்ல API 3 அப்புறம் சார்லி அந்த பைப் இதெல்லாம் இருக்குல்ல சார். செயின் லிங்க் API 3 ஒன்று இந்த பைப் இருக்குல்ல சார். இப்போ பைத்தை வந்து ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்கு மறுபடியும் அந்த ரிலீஸ் ஆகுறதுக்கு. ஆல்மோஸ்ட் 70 கிட்ட வந்துருச்சு போல எல்லா சப்ளையும். அது ஆனா பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் 10 ஹவர்ஸ் கீழே போயிட்டு இருக்கு சார். அது பார்த்தீங்களா? பைத்து சொலானாவோடது என்னை பொறுத்தளவுக்கு அந்த ஆரக்கிள்ஸ்லேயே வந்து 2 ப்ராஜெக்ட் மட்டும்தான் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஒன்று வந்து API 3, இன்னொன்று வந்து ஒராய் செயின். ORAI. இது ரெண்டுமே வந்து ஆரக்கிளில் வரும். இது ரெண்டும் மட்டும்தான் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ட்ராப் ஆகி கண்ணாபின்னா கீழே போயிட்டு இருக்கும். இது ரெண்டு மட்டும் ஸ்டேபிளாக நின்றுச்சு. அதில் மெயின் ரீசன் வந்து API 3ல வந்து 2 முக்கியமான டெக்னாலஜியை வந்து செயின் லிங்க்ல கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதில் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே நான் ரொம்ப நாள் கூட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். API 3ன்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து செயின் லிங்க்ல இல்லாத டெக்னாலஜி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் அது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக கீழே கொண்டு போகாமல் நல்ல ப்ரைஸில் நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது ஒராய் செயின் வந்து ஆரக்கிள் வித் AI, அதனால அதுவும் சப்ளை கம்மியானது தான். ஒரு 15 மில்லியன் தான் சப்ளைன்னு நினைக்கிறேன். அதனால அதுவும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருந்தது. இப்போ எனக்கு ரீசன் ப்ரைஸ் என்ன, ரொம்ப நாள் ஆச்சு அதை பார்த்தனா, ரீசன் ப்ரைஸ் என்னன்னு தெரியல. பித்தை பொறுத்தளவுக்கு PYTH பொறுத்தளவுக்கு இப்போ மறுபடியும் 56 வந்துச்சு. ஓ, அவ்வளோ கீழே வந்துருச்சா? கிட்டத்தட்ட $3 கிட்ட இருந்துச்சுங்க அது நடுவில். API 3 சார். API 3 வந்துட்டு இடையில ஆமா சார் 2.5 போனுச்சு. 53 வந்துட்டு இடையில ஒரு 1.24 போனுச்சு சார் மேல. ஓகே ஓகே ஓகே. மறுபடியும் அது பழைய ரேஞ்சுக்கே வந்திருக்கு. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆரக்கிள்ல அது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்ல. பித்தை பொறுத்தளவுக்கு சொலோனாவோட எக்கோசிஸ்டம் பெருசா போச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு வச்சிருந்தோம். அது சொலோனாவுமே எக்கோசிஸ்டம் பூராவே எல்லாமே டல் அடிச்சிட்டு இருக்கனால PYTHம் அதனால நிறைய பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க PYTHல.
டெய்லி அதாவது ஒரு வாரத்துக்கு ஒன்னாவது புது கிரிப்டோ கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் ஆகிட்டே தான் இருக்கு. ஏன்னா டேட்டா கொடுக்கறதுக்கு அவன் தேவைப்படுறான்ல. அதனால 10 கீழே இருக்கிறது நல்ல பிரைஸ் தான் அது எடுக்கிறதுக்கு. சப்போஸ் இன்கேஸ் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 10 கிலோ எடுக்கலாம். ஓகே அதே மாதிரி இந்த சப்ளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ போயிட்டு மறுபடியும் 1.7 வந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் 0.353 வந்துருச்சு. 25 வந்துட்டு 1.2 கிட்ட போச்சு. மறுபடியும் இப்போ 30 வந்துட்டு இப்போ இன்னைக்கு ஒரு 60% அப்புங்க. அதை நான் ட்ரேடிங்க்கு சொல்லியிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் நான் எப்பவுமே ட்ரேட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ட்ரேட் பண்ணலாமே அதில். நான் சொன்னேன் அதில் அதிகமாக ட்ரேட் பண்ணுவேன்ட்டு. அதை ட்ரேட் பண்ணலாம். அதில் சடனாக ஒரு 30% 40% ஈஸியாக கிடைக்கும். அதில் ஒரு 5 நாளில் கிடைக்கும். கீழே விழுவும், ஒரு 5-6 நாளில் டக்குன்னு ஒரு 40-50% மேலே ஏறும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த சார்ட்டை தெளிவாக இருக்கும் அது. ஆமாம் சார், கீழே மேலே ஆமாம், அது ஒரு 5-6 நாளில் ஒரு வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 30% 20-40% கீழே கீழே இருக்கும். அந்த ஒரு வீக்லி ஒரு 30-40% அதில் எடுக்கலாம் போடுற காசுல. டிப்ளாய் ஏஐ ராயில் நான் ஏற்கனவே அது ட்ரேடிங்க்கு தான் வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். நான் அதை நான் அக்யூமுலேட்லாம் பண்ண மாட்டேன், அதை லாங் டேர்முக்குலாம் வச்சுக்க மாட்டேன். அது ட்ரேட் பண்றதுக்கு மட்டும் அப்பப்போ வாங்கி வித்துட்டு இருப்பேன்னு சொன்னேன். ஆனால் இந்த வாட்டி நான் எடுக்கல கீழே வந்தப்ப. சார் நம்ம ரியோ வந்து எவ்வளவு சார் காயின் அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கலாம் மேக்ஸிமம்? ஒரு 1000 இருக்கு, இன்னொரு 1000 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோல தான் இருக்கு, இன்னொரு 1000 வேணா வாங்கிக்கோங்க. குறைய வாங்கிக்கோங்க. ஓகே. அப்டேட்டட் நியூஸ் சார். வார் இன்னும் எஸ்கலேட் ஆயிடுச்சு. கட்டார் அட்டாக் பண்ணாங்க. இப்போ அந்த இன்டர்னல் வார் மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கு. எங்க ஈரான்லயா? ஈரான் வெர்சஸ் கத்தார் மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க. சும்மாவே ஓய மாட்டானுங்க போல இருக்கு. ரெடியா வாங்க, திரும்பியும் அடிக்க போறாங்க. யூஎஸ் பேஸ் அட்டாக் பண்ண மாதிரி நியூஸ் வந்திருக்கு சார். யாரு? யூஎஸ் ஏர்பேஸ் ஈரான்ல இருக்கு சார், அட்டாக் பண்ண மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பட் ஆனா மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகி மேல போகுது. புரியல எனக்கு. கத்தார்ல யூஎஸ் ஏர்பேஸ் இருக்குல்ல சார், அத ஈரான் பாலிஸ்டிக் மிசைல் அட்டாக் பண்ணிருக்காங்க. அது நேத்தே சொல்றாங்க அட்டாக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. நேத்தே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அட்டாக் பண்ணிட்டாங்க. அத கட்டார் ரிட்டாலியேட் பண்ணுவான்ட்டு அவங்களும் சொல்றாங்க. ஓகே 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 ஓகே. இப்போ 2 கண்ட்ரீஸுக்கு சண்டை மூட்டி விட்ட மாதிரி ஆயிப்போச்சு. அமெரிக்கா கம்முன்னு ஒதுக்கிடுவான்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. பைத்தியக்காரத்தனமா என்னன்னா ஒரு உருப்படியா இல்ல எல்லாம். ஜோ பைடன் இருந்திருக்கலாம் போல சார். கிரிப்டோ சொல்லி கிரிப்டோவே முடிச்சு விட்டாரு. கிரிப்டோ கேபிட்டல், கிரிப்டோ பிட்காயின் ரிசர்வ்னா என்ன ஒன்றும் பெருசா பார்க்கலாம். அந்த நேரமும் நிறைய இந்த டாரிஃப் அது இதுன்னு போட்டு மார்க்கெட்டே கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்களே சுத்தமா. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. சப்நெட்ஸோட பிரைஸ்லாம் கம்மியாயிட்டு இருக்கு, அது எதுனா பாத்தீங்களா சார்? சப்நெட்ஸ் நான் வாங்கவும் இல்லை, நான் சப்நெட்ஸ்ல ஸ்டேக் பண்ணவும் இல்லை. நான் சேஃபர் சைடா சப்நெட் 0லயே வச்சுக்கிறேன். ஏன்னா அது திடீர்னு போகுது, திடீர்னு கீழே வந்துடுது, வாலடைலா இருக்கு ஒன்று. இன்னொன்று இட்ஸ் நாட் தட் மச் சேஃபர்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணாது. முதல்ல ஒரு நல்ல புரிதல் வரட்டும், லெட் ஆல் தி அந்த டஸ்ட் ஃபுல்லாக செட்டில் ஆகட்டும்னு சொல்லிட்டு தான் நான் யாரையும் பண்ண வேணாங்க. ஒரு சில பேர் பண்ணாங்க, 1-2 ஃப்ரீயாக கிடச்சிச்சுன்னாங்க, அப்புறமா மறுபடியும் கீழே போச்சுன்னாங்க. அதெல்லாம் பண்ண வேணாங்க. ஓகே ஓகே. டாவ் 10 பில்லியன் தொற்றுமா சார்? ஈஸியா போறதுக்கான வாய்ப்பு உண்டு. லெட்ஸ் see. ஏன்னா ஏஐயை பொறுத்த அளவுக்கு அவன் தான் மார்க்கெட் லீடர், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இட்ஸ் ப்ரூவன் ஃபேக்ட். மார்க்கெட் லீடர் அவன் தான் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்ல. ஸோ அது போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகே ஓகே சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இது என்னக்கு சார் மெயின் நெட் லான்ச் பண்ண போறேன்னு சொல்றாங்க சார். இது ஓன் லேயர் 1 மாதிரி கொண்டுங்களா இல்ல ERC செயின் தான் பில்ட் ஆனது. அது
ERC செயின்ல இருக்கும், அவாக்ஸ் செயின்ல இருக்கும். நாட் ஷூர், நான் இன்னும் செக் பண்ணல. எப்போ இது நியூஸ் நீங்க பாத்தீங்க? இது அவங்க டெலிகிராம் குரூப்ல வந்து லோடிங் போட்டுட்டு ட்விட்டர்ல எதுவும் போட்ட மாதிரி ட்விட்டர்ல போட்டிருக்காங்களா? ட்விட்டர்ல எதுவும் போட்டிருக்காங்களா? ட்விட்டர்லயும் போட்டிருக்காங்க சார். ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. எனக்கு அந்த லிங்க் இருந்தா கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க, நான் பாக்குறேன். ஓகே சார், ஓகே சார். ஒருத்தர் கை தூக்கிட்டே இருக்காரு, ஜாசி பஸ்ன்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமா இப்பதான் பாக்குறேன் நான். சார் பேசு இல்ல சார், பேசு சார். அதே மாதிரி சார் அந்த பிட்டுங்கிறது பாத்தீங்களா சார், மறுபடியும் பழைய ரேட்டுக்கே மேல பேர் போடாது. கிரியேட்டர் சம்பந்தம் பிட்டா 3 சென்ட் பிட்டு 3 6 போச்சு. மறுபடியும் இப்ப என்ன பேசுது? மறுபடியும் 6 11 பேசு. சூப்பர் சூப்பர் சூப்பர். 3 இருந்துச்சுங்க. ஆமா சார், 0.02 இருந்துச்சு. 03 நான் பார்த்தேன். மேல ஏறிட்டு. ஓகே ஓகே ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா அது விர்ச்சுவல்ஸ் மாதிரி இருக்க ப்ராஜெக்ட். அது ஏஐ ஏஜென்ட்டை உருவாக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். அது பிட் பார்ப்போம். 11 சென்ட் நல்ல ப்ரைஸ் தான். அது கிட்டத்தட்ட 3x பண்ணியிருக்கேன். ஆமாங்க சார். Anything else? சார் அதே மாதிரி ஐஎன்ஜே கொஞ்சம் அக்யூனேட் பண்ணலாம் சார். கீழே அந்த 10 கீழே இருக்குங்க, எடுக்கலாங்க. சப்ளை வந்து கிட்டத்தட்ட 95% வெளியில இருக்கும். நல்ல ப்ராஜெக்ட் ஐஎன்ஜே. இன்ஜெக்டிவ் வந்து நல்ல ப்ராஜெக்ட், நல்ல ஒரு எக்கோ சிஸ்டம். ஆர்டபிள்யூக்குள்ளேயும் நிறைய வராங்க அவங்க. நல்ல ப்ராஜெக்ட் தாங்க அது. டிஃபை ஆர்டபிள்யூ எல்லாத்துலேயுமே கலந்த ப்ராஜெக்ட். $10 கீழே எடுக்கிறது நல்ல ப்ரைஸ். அது ஆக்சுவலி போன பியர்ல வந்து 70 சென்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு போச்சு. 70-80 சென்ட்ஸ், $1 நினைக்கிறேன். ஆமா, வந்துட்டு அங்கிருந்து $35 கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். $35-40 கிட்ட போயிட்டு நல்லா ஒரு 6 months சரியா மேலே போச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்துருச்சு. நிறைய பில்ட் ஆச்சு வேற அதில் ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அது அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி அப்படின்னு விட்டுருச்சு. நல்ல ப்ராஜெக்ட் பாருங்க, பழைய ப்ராஜெக்ட்ஸில் அதுவும் ஒரு நல்ல ப்ராஜெக்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ. வேற ஏதோ? பார்க்கலாம் இந்த வார் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸ்டாக்னேட் ஏதாவது நல்ல நியூஸ் வந்து வார் ஏதாவது சுமூகமாக முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அதுக்கு ஆப்போசிட் ஏதாவது நடந்துச்சுன்னா மார்க்கெட் ரொம்ப இந்த மாதிரி தான் ஓலட்டைலாக அப்படியே ரியாக்ட் ஆகிட்டு இருக்கும். பேனிக் ஆக வேண்டாம். இது வார் சுச்சுவேஷன்ஸில் அப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா மார்க்கெட்டுமே அப்படி இருக்குமோ இதுவும் அப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் கூடுமான வரையில் இன்னொரு இந்த வீக் ஃபுல்லாக இந்த வார் சம்மந்தமான நியூஸஸ்லாம் லைவ்ல போட்டு டெய்லியுமே மேக்ஸிமம் பேசிடுவோம் என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. உலகத்தை சுற்றி ஒரு டிஸ்கஷன் மாதிரி அது பண்ணிப்போம். என்ன நடக்குது, என்னென்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இப்படி கீழே போதா மேலே போதான்றத இந்த வாரம் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே ஒரு லைவ் போட்டு பார்த்தோம். ஓகேங்க சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார். வேற ஏதாவது இருக்குங்களா? ஓகே சார். எனிதிங் எல்ஸ்? சார் ஒரு இது டெக்டத்தை வந்து நம்ம ரிப்ளையை மாத்திக்கலாமா சார்? கிட்டத்தட்ட ஒரே பிரைஸ் தான் இருக்கு. நீங்க எவ்வளோ என்ன பிரைஸ்க்கு வாங்கியிருந்தீங்க டெக்டம்? டெக்டம் வந்து நான் $2 இருந்து டிசிஏ பண்ணேன் சார். இப்போ ஆவரேஜ் பிரைஸ் $1 இருக்கும். ஆவரேஜ் பிரைஸ் அவரேஜ் பிரைஸ் வந்து $1.2 சார். அது 1.2 வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ எடுத்துக்கலாம். நீங்க ரிப்ளாயை வந்து என்ன பண்ணுங்கன்னா ட்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க. அதில் ட்ரேட் பண்ணுங்க. அது மினிமம் ஒரு 20-30% ஈஸியாக கிடைக்கிது அப்பப்போ உங்களுக்கு. மற்றது எப்படி கீழே போகுதோ இது நல்லா கீழே வருது, மறுபடியும் ரீபவுன்ஸ் ஆகி அது அட்லீஸ்ட் ஒரு 60 cents 55 cents 60 cents ரீச் ஆகுது. 30க்கு வருது, அப்புறம் ஒரு 50 55 60ன்னு போகுது. ஸோ அந்த வாலட்டாலிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு $1000 $500 போட்டிங்கன்னா ஒரு $250 $300 உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்படி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே ஓகே.
ஓகே சார். ஓகே 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 பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். ஓகே சார். ஓகே பாய்.